திருகுன தேங்காய் பூவை அப்படியே மேலே தூவிக்கிட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா துருவினதை 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூனு சேர்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முளைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. நான் இப்போ முளைக்கீரை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான ஆயில் எடுத்துக்க போகிறோம். 3 பட்டை மிளகா உடச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ சமைப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ தேவையான ஆயில் போட்டுங்க. நல்லா காஞ்சது இருக்கும். போதும். இப்போ கொஞ்சம் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுங்க. சரிங்களா? ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுங்க. சரிங்களா? நல்லா பொரியிட்டோம். நல்லா பொரிஞ்சு வருது. இதில் கிள்ளி வச்சுருந்த பட்டை மிளகா போட்டுங்க. பட்டை மிளகா போட்டதும் நீங்கள் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதை போட்டுங்க. சரிங்களா? நல்லா பொரியிட்டோம். நல்லா பரட்டி விட்டுங்க. வெங்காயம் ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வெந்தால் போதும். சரிங்களா? இதில் இப்போ என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வேகட்டும். போதும். இப்போ நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த தண்ணியோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நான் கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க. நான் கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ இந்த உப்பை நல்லா கரைச்சிங்க. நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா, ஒரு கொதி வந்ததும் கீரையை சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த கீரை அப்படியே அள்ளி போட்டுங்க. தண்டு இளந்தண்டாக இருந்தால் வெட்டி இதில் கீரையோட சேர்த்துங்க. சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஒரு மூடியை போடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வேகுது. நல்லா இப்படி கிளறி விடுங்க. சரிங்களா? அப்படியே வேகட்டும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அது தண்ணி பூரா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நீங்கள் கீரையை ஆஞ்சி எடுக்கிறப்போ அந்த தண்டு வந்து கொஞ்சம் இளத்தண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டி போட்டுங்க. ஏன்னா நான் வெட்டி போட்டுக்கிட்டேன். நல்லாயிருக்கு. நல்லா வேகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வேகுது. நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? போதும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நம்ம திருகுன தேங்காய் பூவை அப்படியே மேலே தூவிக்கிட்டுக்கிறோம். சரிங்களா? நல்லா துருவினதை 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூனு சேர்த்துங்க. சரிங்களா? இந்த தேங்காய் பூவை அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. அதுவும் வேகட்டும். சரிங்களா? எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. சரிங்களா? போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம்.
இந்த முளைக்கீரை பொரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அந்த சுடு சாதத்தோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.